வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயில் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியரிங் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இனி வருவது விரிவான செய்திகள். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் துவக்க விழா முதலியார்பேட்டை நூறடி சாலை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரசாரங்களை வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், இந்த திட்டம் மூலமாக சாலை விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் 1.50 லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெற முடியும். இதன் மூலம் விபத்து உயிரிழப்புகள் குறைய வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரியில் சாலைகளை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது. வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மதிக்க வேண்டும். மொபைல் போனில் பேசியபடி வாகனங்களை இயக்கக்கூடாது. விபத்துகளுக்கு இதுவே முக்கிய காரணியாக உள்ளது. இது தொடர்பான விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்படுத்துவது அவசியம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சம்பத் எம்எல்ஏ உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 கோடி மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயில் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி கலவை சுப்பராய செட்டியார் தெருவை சேர்ந்தவர் ரங்கநாதன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை எதிரே 5 லட்சம் சதுரடி நிலம் உள்ளது. ரங்கநாதனுக்கு வாரிசு இல்லை. இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவானம் முளைச்சூர் பகுதியை சேர்ந்த முனியம்மாள் என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் 5 கோடி மதிப்பிலான 50,000 சதுரடி நிலத்தை மட்டும் தனக்கு உயில் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்து சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் மூலம் லாஸ்பேட்டையை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் ரூபாய் 30 லட்சம் முன்பணம் பெற்று ஏமாற்றினார். இது தொடர்பாக பலராமன் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் முனியம்மாளை கடந்த 7ஆம் தேதி சிறையில் அடைத்தனர். ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தேடி வரும் நிலையில் இந்த வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என கண்டறிய முனியம்மாளை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் முனியம்மாள், முத்துக்குமார் ஆகியோருடன் நெல்லித்தோப்பு சவரி படையாட்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சிலர் சேர்ந்து போலி உயில் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலத்தை விற்க முயற்சி செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியரிங் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்ததாக தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்மோகன் சீனாவில் உள்ள கம்பெனியில் இன்ஜினியரிங்காக பணிபுரிந்து வருகிறார். சொந்த ஊர் வந்த இவரை சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான குழுவில் இணைந்தார். ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதை நம்பிய ராஜ்குமார் பல்வேறு தவணைகளாக 1,12,65,000 ரூபாய் வரை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்தார். பாகூரை சேர்ந்த நிவேதா என்பவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்து ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய நிவேதா 5,06,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முருகப்பாக்கம் அபிஷா 83,500 ரூபாயும், முத்தரப்பாளையம் வெங்கடேஷ் 8,700, தியாகராஜ வீதி லட்சுமி 8,100, காரைக்கால் ஷாலினி 24,000, மூலக்குளம் முருகேசன் 7,500, நல்லவாடு மகாராஜா 6,500, ரெட்டியார்பாளையம் சாந்தி 8,600 ரூபாய் என 9 நபர்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 1,19,18,700 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனக்காலாப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு கொட்டப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. இதனால் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தால் கடந்த 25 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலே கொட்டப்படுகிறது. இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது, அசுத்தமாக காணப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் ஏனாமில் இன்று காலை 6 மணி முதல் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. மதுபான கடைகள், பெட்ரோல் பங்குகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன. கடக்கலாப்பேட் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டதால் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் வாரப்படவில்லை. குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து குப்பை கொட்டும் மையத்தை அமைக்க வேண்டும் என ஏனாம் அதிமுக செயலாளர் சாய்குமார் வலியுறுத்தியுள்ளார். விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் நிதி வழங்கப்படும் என புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்தால் ரூபாய் 1.50 லட்சம் உடனடியாக வழங்கும் சேவையினை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் தலையில் அடிபட்டாலும், ஸ்பைனல் கார்டு அடிபட்டாலும் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாமல் சென்னைக்கு போக வேண்டிய சூழல் உள்ளது. ஒரு வாரத்திற்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியுள்ளது. இதற்கு கூடுதல் செலவாகிறது. எனவே பிரதமர் திட்டத்துடன் புதுச்சேரி அரசு நிதியாக ரூபாய் 1.50 லட்சம் சேர்த்து மொத்தம் ரூபாய் 3 லட்சமாக அரசு வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். விபத்தால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் பாகுபாடின்றி இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்றார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வெளியே பழம், காய்கறி விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்கெட் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர மைய பகுதியான நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் குபேர் அங்காடி என்ற பெரிய மார்க்கெட் பிரெஞ்சு காலத்தில் இருந்து இயங்கி வருகிறது. இங்கு 1400க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் மீன் அங்காடி உள்ளது. மார்க்கெட்டை சுற்றி உள்ள பாரதி வீதி, காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளால் மார்க்கெட்டில் விற்பனை குறைவதாக கூறி மார்க்கெட் வியாபார சங்கத்தினர் புகார் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று 50க்கும் மேற்பட்ட மார்க்கெட் வியாபாரிகள் திடீரென்று ஒன்று கூடி சாலையோர வியாபாரிகளிடம் கடைகளை எடுக்குமாறு கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். பின்னர் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 30 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் உள்ள புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட விக்கி என்பவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மலவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி. இவர் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொண்டமானத்தம் பகுதியில் சேர்ந்த பாலு என்பவரிடம் ரூபாய் 8 லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டு அதனை தராமல் அலைக்கழித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலு அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விக்கியை கைது செய்தனர். மேலும் இவர் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வர வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்றும் அவர் கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளூர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாலை அணிவித்து முற்றோதல் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் புதுவை தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ளது. சங்க வளாகத்தில் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் சிலைக்கு மாதந்தோறும் சிறப்பு
சிறப்பு விருந்தினர்கள் மூலம் மாலை அணிவித்து முற்றோதல் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் மார்ச் மாதத்திற்கான மாலை அணிவித்தல் முற்றோதல் நடைபெற்றது. இதில் புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, செயலர் சீனு மோகன்தாஸ், பொருளர் அருள்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, கவிஞர் பாலசுப்ரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர் நலச்சங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், பதவி உயர்வு கிடைக்கப்பெறாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும் என்றும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆர் ஊழியர்களை பணி நிரந்தரமும், என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கோவிந்தராசு, ஆனந்தன், வெங்கடேசன், அரசு ஊழியர் சம்மேளனத்தின் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்ஜினியர்ஸ் இல்லையா? இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அது கீழே சபார்டினேட் இன்ஜினியர்ஸ், சபார்டினேட்ஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நாமெல்லாம் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தவங்க தானே நம்ம சிலம்பு போல வாங்கி இருக்கிறோம். இயங்கல, லாபம் இட்டல, நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனங்களை நீங்க வச்சுக்கினே சாப்பாடுலாம் போட தேவையே இல்லை, அதெல்லாம் மூடுங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும், இது ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட முறைகேடு என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அரசுக்கு நேர்மையாக வரவேண்டிய வருவாயை பெற வேண்டியது அரசின் கடமையாகும். புதுச்சேரியில் மதுபான கொள்கை முடிவில் சரியான முடிவு எடுக்காமல் ஆட்சியாளர்கள் சுயநலத்துடன் செயல்படுவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இது ஆளும் அரசியல்வாதிகளின் திட்டமிட்ட முறைகேடு என குற்றம் சாட்டினார். அந்த வகையில் காரைக்கால் பிராந்தியத்தில் அரசின் இடத்தில் செயல்படும் தனியார் துறைமுகத்தில் அரசின் இடத்திற்கான ஆண்டு வாடகையும் துறைமுகத்தின் செயல்பாட்டில் சலுகை கட்டணமும் மிக குறைந்த அளவில் வசூல் செய்வதால் அரசுக்கு வரவேண்டிய சுமார் ரூபாய் 50 கோடி மாத வருமானம் ஆண்டிற்கு சுமார் ரூபாய் 600 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்படுகிறது. இந்த துறைமுகத்தின் பழைய உரிமையாளர்களிடம் இருந்து புதியதாக விலைக்கு வேறு ஒருவரால் துறைமுகம் வாங்கப்பட்ட பிறகு அந்த புதிய உரிமையாளரிடம் புதியதாக அரசு தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும். இக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய ஒப்பந்தம் போடப்பட்டால் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 600 கோடி அளவிற்கு காரைக்கால் துறைமுகத்திற்கு நேரடி வருவாய் வரும். ஆனால் ஆளும் அரசு அரசின் வருவாய் பெருக்கத்திற்கு எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளிப்பதாக தெரிகிறது என்றார். யார் வேணாலும் இந்த அரசு சார்பில் என்னோட அந்த துறை செயலாளரோ இல்லை இந்த டிசியோ இல்லை முதலமைச்சராக வந்து நியமிக்கப்படுகிற யாராக இருந்தாலும் ஒரு ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் திட்டமிட்டு வருவாய் இழப்பை இந்த அரசாங்கம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ அது வந்து உள்நோக்கம் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? இது உள்நோக்கம் கொண்ட செயல். இது அதே போலதான் இந்த துறைமுகத்திலையும் அன்னைக்கு நீங்க புதுசா வந்து துறைமுகம் வந்து ஓபன் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒப்பந்தம் போட்டீங்க. இன்னைக்கு அவர் சாத்திட்டு போறாரு, நல்ல விலைக்கு வித்துட்டு போயிட்டார், கிட்டத்தட்ட 4000-6000 கோடி வித்துட்டு போயிட்டார். புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா புதிய ஒப்பந்தம் நீங்க போடணும். பழைய ஒப்பந்தத்துல நீங்க செயல்பட கொடுத்துக்கு என்ன அது நீங்க அரசாங்கமே நடத்தி போலாம இருக்க, ஏன் இப்படி பண்றீங்க? அதுதான் நாங்க கேட்கிறோம். இதுல வந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி. இவர் தொண்டமானத்தை சேர்ந்த பாலு என்பவரிடம் சுமார் 8 லட்சம் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும் திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரில் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் விக்கியை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது. இந்நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதல்படி இளைஞரணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண், மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளி தொகுதியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும்
பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் பேசும்பொழுது பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அழைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக தெரிவித்த அவர்கள் பாஜகவிற்கும் விக்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்ற செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த பேட்டியின் பொழுது துணைத் தலைவர் விஜயகுமார், விக்ரமன், மகேந்திரன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல் காந்தி, தொகுதி தலைவர் ராசி என்கிற பெருமாள் ராஜு ஆகியோர் உடன் இருந்தனர். மாநிலத்தில் விக்கி என்ற ராஜகணபதி அவர் நேற்றைய தினம் பாலு என்பவர் நபர் ஒருவர் தொண்டமானத்தை சேர்ந்தவர் ஏதோ பண மோசடி செய்து அவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாரு. அந்த புகாரின் பேர்ல அவரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஆனா சில ஊடகங்கள்ல அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்ததாகவும் இளைஞரணியில பாரதிய ஜனதா கட்சியோட இளைஞர்ல ஒரு பொறுப்பு வகித்தாகவும் சொல்றாங்க. ஆனா அவருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இளைஞரணியில அவர் எந்த விதமான பொறுப்பு வகிக்கல. இதுக்கு சான்றா பாத்தீங்கன்னா நாங்க 2024 அவர் மேல அதே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை நாங்க புகார் அளிச்சிருக்கோம். நாங்க கொடுத்த புகார் இது. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டை பயன்படுத்துறாரு, அவர் கட்சி கொடியை பயன்படுத்துறாரு, கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்குறாருன்னு சொல்லிட்டு நாங்க புகார் அளிச்சிருக்கிறோம். காவல்துறையில ஏற்கனவே புகார் அளிச்சிருக்கிறோம். அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவர் இளைஞரணியில எந்த விதமான பொறுப்பும் வகிக்கல என்பதை உங்களுக்கு ஊடகம் வாயிலாக நாங்க பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்க தெரிவிக்கிறோம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயில் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியரிங் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.